ஸலாத்து நூருன், தொழுகை என்பது பிரகாசம். தொழுகை என்னங்க? ஒலி, அது கபர்ல தெரியும். வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மங்கள் இருக்கிறது, அது ஈமானுக்கான சான்று. ஈமானுக்கான சான்று. தர்மங்கள் நிறைய செய்யணும். நாம எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களை பத்தி கவலைப்படுறோமோ அல்லாஹுடைய உதவி வரும். தர்மங்கள் என்பது ஈமானுடைய சான்று. வஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை இருக்கிறது, அது பிரகாசம். பொறுமை என்பது பிரகாசம். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் நாளை மறுமையிலே உங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லலாம் அல்லது உங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லலாம். குர்ஆன் ரெண்டு விதமாகவும் வரலாம், சாதகமாகவும் வரலாம், பாதகமாகவும் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பலவிதமான கருத்து இருக்குது. ஒன்று, குர்ஆனை சரியா கரெக்டா ஓதணும். சரியா ஓதல அப்படின்னா இந்த குர்ஆன் நாளைக்கு நமக்கு எதிராகவே சாட்சி சொல்லும், எதிராகவே. அதனால குர்ஆனை முறைப்படி ஓத கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில எதற்கோ நேரம் கொடுக்கிறோம். தஜ்வீதுன்னு ஒண்ணு இருக்குது, தர்தீல்னு ஒண்ணு இருக்குது. குர்ஆனை ஓதக்கூடிய முறைகள் இயன்ற வரைக்கும் பிழை இல்லாம குர்ஆனை ஓதணும். ரொம்ப பேர் குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆன் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கும் என்று பெருமானார் சொன்னாங்க. குர்ஆன் அவங்களை என்ன செய்யும்? அப்போ தவறுதாக குர்ஆன் என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. அதை குர்ஆனை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யறாங்களோ அது அவர்களுக்கு மறுமையில சான்றாக வரும், அவங்களுக்கு ஆதரவா வாதாடும். யார் குர்ஆனை புறக்கணிச்சாங்களோ, குர்ஆனை ஓதுனாங்க ஆனா குர்ஆன் படி அமல் செய்யல, குர்ஆனை என்னங்க புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அது எதிராக சாட்சி சொல்லும். ஹதீஸுடைய கடைசியில சொன்னாங்க, குல்லுன் நாஸி யகுது, காலையில எல்லா மக்களும் எழுந்து புறப்பட்டு போறாங்க, எல்லாரும் காலையில எஞ்சி போறாங்க. ஃபபாயிஉன் நஃப்ஸஹு, எல்லா மனுஷனும் காலையில ஒரு வியாபாரம் பண்றான், தன்னுடைய நஃப்ஸை எல்லாருமே விக்கிறான். ஃபமுஅதிகுஹா அவ் மூபிகுஹா, யார் காலையில் எழுந்தது முதல் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை வாங்கி நரகத்திலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள். யார் காலையில எழுந்து பாவங்கள் செய்கிறானோ அவன் நரகத்தை வாங்கி சொர்க்கத்திலிருந்து தூரமாகி விடுகிறான் என்பதாக சொன்னார்கள்.